ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? 28/9/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 15/2/2007 முரளி. ஸோ இது சிவராத்திரி முரளி. சிவராத்திரினா பாபாவுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் பிறந்த நாள் இல்லையா? ஸோ அதனால் பாபா தன்னுடைய பிறந்த நாளையும் குழந்தைகளுடைய பிறந்த நாளையும் ஒரே நேரத்தில் கொண்டாட வந்திருக்கார். ஏன்னா உலகத்தில் எப்போவுமே அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள் நடக்காது இல்லையா? இங்கே தான் இந்த அதிசயம் நடக்குது. ஸோ முழு கல்பத்திலையும் இந்த மாதிரி அப்பா குழந்தைக்கான அன்பை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. பாருங்கள், பிறக்கும்போதே ஒன்றா பிறக்கிறாங்க. அதேமாரி உலக மாற்ற காரியத்தையும் தனியாக பண்ணுறதில்ல, குழந்தைங்களும் அப்பாவும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றாவே பிறக்கிறோம், ஒன்றாவே உலக மாற்ற காரியத்தை செய்கிறோம், ஒன்றாவே கூடவே இருக்கிறோம், ஒன்றாவே கூடவே இருப்போம் அப்படின்னு உறுதிமொழியும் கொடுத்துருக்குறோம். ஒன்றாவே உங்கள் கூடவே தான் பரந்தாம வீட்டுக்கு வருவோம் பாபா அப்படின்னும் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி அப்பா குழந்தை அன்பை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா உலகத்தில்? ஸோ என்னுடைய குழந்தைங்க எங்கே வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனாலும் அவங்க எனக்கு துணையாக இருக்கிறாங்க, என் கூடவே வர்றவங்க தான். ஸோ அந்த மாதிரி அன்பிலும் அன்பான இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. நேரில் வந்தாலும் சரி, அல்லது உள்நாடு வெளிநாட்டில் அந்தந்த இடத்துல இருந்தே கொண்டாடிட்டு இருந்தாலும் சரி, ஒன்றாக பிறந்த நாள் இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறோம். எல்லா குழந்தைங்களுமே ஊக்க உற்சாகத்தோடு ஆஹா பாபா ஆஹா பிறந்த நாள் அப்படின்னு பாடிட்டு இருக்கிறத பாப்தாதா பார்க்குறாங்க. ஸோ பாபா டேப் ரெக்கார்டர் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே குழந்தைங்களுடைய இதயத்தில் இந்த ஓசை தான் கேட்குது, ஊக்க உற்சாகத்தின் இந்த ஓசை தான் கேட்குது. என்னது? ஆஹா பாபா ஆஹா பிறந்த நாள். ஸோ குழந்தைங்களுடைய இந்த உற்சாகத்தை பார்த்து பாப்தாதா கூட குழந்தைங்களுடைய தெய்வீக பிறப்புக்கான கோடானு கோடி மடங்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். உற்சவம் அப்படின்னாலே ஊக்க உற்சாகமாக இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். உற்சவம்னு அது ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு இந்த உற்சவத்தை கொண்டாடுறீங்க. பக்தர்கள் இதுக்கு பேர் சிவராத்திரின்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பாபா குழந்தைங்க ஏன் நம்ம பாபாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம் அப்படின்ற புரிதலோட, ஞானத்தோட, அன்போடு கொண்டாடுறோம். இதை அப்படியே இந்த அன்பு பாவனையை ஸ்ரத்தையோடு அப்படியே காப்பி அடிக்கிறாங்க பக்தர்கள் சிவராத்திரி கொண்டாடும்போது. அதற்கும் பாபா அவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறார். ஏன்னா காப்பி அடிக்கிறதுக்கும் புத்திசாலித்தனம் வேணும் இல்லையா? ஸோ சிவராத்திரினாலே பக்தர்கள் விரதம் இருப்பாங்க உணவில். ஏன்னா அந்த உள்ளுணர்வை உயர்ந்ததாக ஆக்கிக்கணும் அப்படின்ட்டு விரதம் இருக்கிறாங்க. அது ஒரு வைராக்கியம் தானே. சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது, மேபி தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வருடமும் அந்த நாள் சிவராத்திரி அன்று அவங்க விரதம் இருக்கிறாங்க. ஆனால் நாம் அந்த மாதிரி வருஷம் இருக்கிறதில்ல, ஒரே முறை தான் இருக்கிறோம் ஒட்டுமொத்த கல்பத்திலே. ஆனால் என்ன விரதம்? சாப்பாடு விரதம் கிடையாது, தூய்மைக்கான விரதம். எல்லோரும் பக்காவாக எடுத்துருக்கிறீங்க தானே? அல்லது கொஞ்சம் பலவீனம் இருக்குதா? ஸோ இங்கே தூய்மைன்றது காமம் இல்லாமல் இருக்கிறது முக்கியமானது. அடுத்தது ரெண்டாவது ஒரு கேள்வி பாபா சொல்கிறார். ஸோ எல்லாருமே தூய்மைக்கான விரதத்தை நல்லாவே இருக்கிறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அப்படி தூய்மையாக இருக்க விடாமல் தடுக்கக்கூடிய 5 கூட்டாளிங்க இருக்கிறாங்க இல்லையா? அதில் ஒரு கூட்டாளி தான் காமம். அது இல்லாமல் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த 5 விரதமும் இருந்துட்டிங்களா, இல்லை வெறும் காமத்துக்கு மட்டும் விரதம் இருக்கிறீங்களா? அல்லது 2-3 மட்டும் விரதம், மீதி கண்டுக்காமல் விட்டுடுறீங்களா? ஏன்னா பாபா என்ன கேட்குறாருன்னா, தூய்மைன்றீங்க, ஆனால் கொஞ்சம் தூய்மையற்ற தன்மை இருந்தாலும் அதை சம்பூர்ண தூய்மைன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா பிராமணர்களாகிய உங்களை பொறுத்த வரைக்கும் தூய்மை தான் உங்களுடைய ராயல் தன்மையே, உங்களுடைய பர்சனாலிட்டியே, ஏன் உங்களுடைய சொத்தே அது தான், தூய்மை தான்.
இல்லை விலை மதிப்பற்ற சுற்ற பெண்ணுக்கு கற்பு தான் முக்கியம் அப்படின்னு அஞ்ஞானத்தில் கூட சொல்கிறாங்க. பாபா குழந்தை அத்தனை பேருக்குமே தூய்மை முக்கியம். ஸோ அதனால் செக் பண்ணுங்க, தூய்மை மேலே கவனம் வச்சுருக்கிறீங்க. ஆனால் அதாவது காமம் வரக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கிறீங்க. ஆனால் அதோடைய நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதை அலட்சியமாக விட்டுட்டிங்களா? கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தெல்லாம். ஏன்னா மற்றவங்களாம் சின்ன பசங்க, பெரியவர் மூத்த சகோதரன் ஆனால் காமம். ஸோ அதை விட்டுட்டிங்க. ஆனால் சின்னவங்க மேலே அன்பு வச்சுருக்கிறீங்க போல இருக்குது. பாபா என்றைக்காவது பர்மிஷன் கொடுத்தாரா அந்த சின்னவங்களெல்லாம் நண்பர்களை ஆக்கிக்கோங்கன்ட்டு? ஏன்னா பவித்ரத்தா அதாவது தூய்மை அப்படிங்கிறது பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, பிரம்மாச்சாரியமும். பிரம்மாச்சாரியம்னா என்ன? முழு தூய்மை. அதாவது கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கூட வரக்கூடாது. ஸோ நிறைய குழந்தைங்க பாபா கிட்ட ரொம்ப இனிமையாக சொல்கிறாங்களாம், பாபா முக்கியமானது அந்த காமம், அதை சரி பண்ணிட்டோம் பாபா, மற்றபடி இந்த பற்று இந்த மாதிரி சங்கல்பம் அப்பப்போ சின்னதாக வரதான் செய்யுது பாபா, மனதில் தான் வருது பாபா, வார்த்தையிலலாம் வரல. ஏன்னா நீ தான் சொல்லியிருக்கிறியா பாபா மனசில் வந்தாலும் வார்த்தையில் வரக்கூடாதுன்ட்டு. மனசு தான் யாரும் பார்க்க போகிறது இல்லையே பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆரம்பத்துக்கு பாபா சொல்கிறது இல்லை, முதல் நாள் பாடம் அது. அதுக்கப்புறம் மனதிலும் வரக்கூடாது. ஸோ இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, பாபா சின்ன குழந்தைன்னா அன்பு இருக்க தானே பாபா செய்யும், அதனால் இந்த 4 பேரும் சின்ன குழந்தைங்க தானே, அவங்க மேலே அன்பு வந்துடுது, கோபம் வந்துடுது, பற்று வந்துடுது, நான் விரும்பாமலே வருது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, யாராவது உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் விரும்பாமலே வந்தாலும் கதவை திறந்து வச்சுருந்தா தானே வருவாங்க, ஏன் கதவை திறந்து வைக்கிறீங்க? ஏன்னா பலவீனம்ன்ற கதவை திறக்கிறதுக்கு பேர் வாப்பான்னு வரவேற்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றார். எவ்வளோ சூப்பராக சொல்கிறார் பாருங்கள். ஸோ பாபா கேட்குறாங்க, இன்றைக்கி நீங்கள் பர்த்டே கொண்டாடுறீங்க. ஸோ நீங்கள் பிறந்த உடனே கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கிறீங்க, கண்டிப்பாக தூய்மையின் விரதம் கடைப்பிடிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இதோடைய நினைவாக தான் பைபிளில் உடன்படிக்கை அப்படின்னு இருக்கும், கடவுளோட உடன்படிக்கை பண்ணுறது. என்ன தூய்மையாக இருப்பேன்ற உடன்படிக்கை தான். ஸோ முதல்ல பாபா உங்களுக்கு கொடுத்த வரமே என்ன ஞாபகம் இருக்குதா? பவித்ர பவ யோகி பவ, தூய்மையாகுங்கள் யோகி ஆகுங்கள். அப்போ தூய்மை ஆகுங்க அப்படிங்கிறது காமத்திலிருந்து மட்டும் விடுபடுங்கன்றதுக்காக கொடுக்கல, 5 விகாரத்திலிருந்தும் விடுபட்டு தூய்மை ஆகுங்கன்னு தான் பாபா கொடுத்தார். அதுதான் பாபாவுடைய விருப்பம். ஸோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றி அதை பரிசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களா சிவராத்திரி கொண்டாட, அல்லது வெறுங்கையோடு வந்திருக்கிறீங்களா? ஏன்னா யக்யம் ஸ்தாபனையாகி 2007 70 வருஷம் ஆகியிருக்குது, இப்போ 90 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நினைவு இருக்குது தானே? யோசிச்சு பாருங்கள், நீங்கள் லேட்டாக வந்திருக்கலாம், ஆனால் யக்யம் ஸ்டார்ட்டாக 70 வருஷம் ஆயிடுச்சு தானே. இப்போ நீங்கள் வந்தால் கூட பாபாவுக்கு துணையாக தானே இருக்கிறீங்க. ஸோ முதல் முறை வரவங்களெல்லாம் கை உயர்த்த சொல்கிறாரு. ஸோ முதல் முறை வரீங்கன்னா நீங்கள் பாபா குழந்தையாகி 1 வருஷம் 2 வருஷம் ஆகியிருக்கலாம். இருந்தாலும் என்னென்னு சொல்கிறீங்க, உங்களை பிரம்மகுமார் குமாரின்னு தானே சொல்லிக்கிறீங்க, அல்லது புருஷார்த்தி குமாரின்னு சொல்லிக்கிறீங்களா? புருஷார்த்தினா முயற்சி செய்பவர், பிரம்மாகுமார்னா முழுசாக அடைஞ்சிட்டோம் இல்லையா, தூய்மையாக ஆகிட்டோன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சைன் போடும்போது கூட உங்கள் பேருக்கு முன்னாடி பிகே அப்படின்னு தான் போடுறீங்க, இல்லை பிகேன்னு போடுறீங்களா? பின்னா புருஷார்த்தி, இல்லை பிரம்மாகுமார்னு தானே சைன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களுடைய உறுதிமொழி என்ன? பாபா கூடவே இருப்பேன், கூடவே போவோம், எப்போவும் பாபாவோடு இணைந்தே இருப்பேன். இணைஞ்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? பாபாவுக்கு சமமாக இருப்பேன். ஸோ அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறத தான் பாபா எதிர்பார்க்குற பிறந்தநாள் பரிசு. ஸோ இந்த யக்யம் தோன்றி 70 வருடம் நிறைவேறியதற்கான விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, அதை பாப்தாதா பார்க்குறாங்க. ஸோ இந்த தடவை சேவைக்காக யார் வந்திருக்கிறீங்களோ அவங்க இந்த 70வது வருடத்துக்கான கௌரவ விழா கொண்டாடுறாங்க எல்லோருமே. ஸோ சின்ன சின்ன பரிசு கொடுக்குறீங்க. ஒன்று இன்று பிறந்த நாள், ஸோ அதை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறீங்க. இன்னொன்று 70 வருஷம் முடிஞ்சு இருக்குது,
ஸோ அந்த கௌரவ விழாவும் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, பிறந்த நாளும் கொண்டாடுறீங்க. ஸோ என்ன பரிசு கொடுப்பீங்க? ட்ரே கொடுக்க போகிறீங்களா, கம்பளம் கொடுக்க போகிறீங்களா, அல்லது வெள்ளி டம்ளர் கொடுக்க போகிறீங்களா? என்ன கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க? ஸோ பாபாவுடைய நம்பிக்கை தீபம் குழந்தைங்க இல்லையா? அந்த தீபங்கள் மீது பாபாவுக்கு ஒரு சுபமான ஆசை இருக்குது. அது என்னன்னு சொல்லட்டுமா? கேட்குறீங்களா? கேட்குறதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? காது மூலமாக கேட்டு இதயம் ஃபுல்லாக நிரப்பிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ பாபா கேட்குறார், ரெடியான்ட்டு முதல் வரிசை டீச்சர் வெளிநாட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு, ரெடியா சொல்லவா? ஏன்னா நீங்கள் அதுக்கு உங்களை மாற்றிக்கணும், சும்மா சரின்னு சொல்லிடக்கூடாது. பேரளவில் இந்த 70 வருஷமாக குழந்தைங்கக்கிட்ட பாபா ஒரு விளையாட்டை பார்த்தார். அது என்ன விளையாட்டுனா, கவனக்குறைவுன்ற விளையாட்டு, அலட்சியம்ன்ற விளையாட்டு, சாக்குப்போக்கு சொல்கிறதுன்ற விளையாட்டை தான் பார்க்குறாரு. நிறைய பேர் சொல்லலாம், பாபா நான் எங்கே பாபா 70 வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, 50 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம், எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கட்டுமே. இவ்வளோ வருடமாக பாபா குழந்தையாக இருக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த 3 விளையாட்டை, குழந்தைங்களுடைய விளையாட்டை பாபா பார்க்குறார். என்னது? அலட்சியம், கவனக்குறைவு, சாக்குப்போக்கு. ஸோ இதை பாபாவுக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுக்க சொல்கிறார். இந்த விளையாட்டு விளையாடுறத கொடுத்துடுங்க, இனிமேல்ட்டு விளையாடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி சிவராத்திரி அப்போ பக்தர்கள் கண் விழிப்பாங்க, தூங்க மாட்டாங்க. நம்மளுடைய நினைவு தான் அது, காப்பி அடிக்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன தூங்காமல் இருக்கிறீங்க? எந்த உறக்கத்தில் அடிக்கடி தூங்கிடுறீங்க இல்லையா? ஆக்சுவலாக விழிச்சு இருக்கணும், ஆனால் அடிக்கடி தூங்கிடுறீங்க. எதில்? இந்த கவனக்குறைவுன்ற உறக்கத்தில், அலட்சியம்ன்ற உறக்கத்தில், சாக்குப்போக்குன்ற உறக்கத்தில் நல்லா ஓய்வாக தூங்கிடுறீங்க. அலட்சியம் வரும்போது தான் வீண் விஷயம் வருது, விகார விஷயம் வருது, எதிர்மறை எல்லாமே வருது. ஸோ அதனால் இந்த 3 விஷயங்கள்லையும் தூங்காமல் விழித்து இருப்பதை, விழிப்பு நிலையில் இருக்கிறத தான் பாப்தாதா விரும்புகிறாங்க. பாருங்களேன், சில நேரம் கோபம் வருது, சில நேரம் நான் யார் தெரியுமான அபிமானம் வருது, சில சமயம் பேராசை வருது. கேட்டால் என்ன காரணம் சொல்கிறாங்க? பாப்தாதாவுக்கு குழந்தைங்களுடைய இந்த காரணம் ஒரு பேட்டர்னாகவே இருக்குது, ஒரு முத்திரை, ட்ரேட்மார்க்காக இருக்குதான். என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இது நடக்க தான்ப்பா செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? யார் இப்படி நடந்து நீங்கள் பார்த்தீங்க? பாபா கேட்குறது. இவங்களா முடிவு பண்ணிக்கிறது. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுக்கு பேர் கவனக்குறைவு தானே? அதான் கவனக்குறைவுன்ற தூக்கன்றது. இது இல்லாமல் இவரும் இப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரும்பான்மையானவர்கள் கோபப்படும் பொழுது, ஏன் கோபப்படுறீங்கன்னு மற்றவங்க கேட்டுறக்கூடாது இல்லையா? உடனே என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்படி பண்ணலைன்னா எனக்கு ஏன் கோபம் வரப்போகுது அப்படி சொல்லிடுறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், கோபப்படுறது தப்புன்னு தன்னுடைய தப்பு சொல்கிறது கிடையாது. அவங்க இதை பண்ணாங்க, இது நடந்துச்சு, அதனால் கோபம் வந்துடுச்சின்னு சொல்லிடுறாங்க. மற்றவங்க மேலே கோபம் பழி சுமத்துறது ரொம்ப ஈஸி இல்லையா? அவங்க இதை பண்ணாமல் இருந்திருந்தால் நான் கோபப்பட்டிருக்க மாட்டேனே, நான் பாபா ஸ்ரீமத் படி தானே நடந்திருப்பேன். பாபா ஸ்ரீமத் படி அவங்க நடந்திருந்தால் நானும் பாபா ஸ்ரீமத் படி கோபப்படாமல் இருந்திருப்பேனே அப்படின்றாங்க. ஏன் பாபாவுடைய ஸ்ரீமத் படி கோபத்தை அழிக்க முடியாது அவங்களால? அவங்க அப்படி நடந்தால் தான் நீங்கள் நடப்பீங்களா? அமைதியாக இருக்கிற இடத்துல எல்லோரும் தான் அமைதியாக இருப்பாங்க. அதுலேயும் பாபா சொல்கிற கோபத்துடைய குழந்தை இருக்குது, அதுதான் ஆவேசம். ஒரு அப்படி சத்தம் போட்டு பேசுறது அல்லது ஒரு அந்த படப்படப்பு, அது பல விதத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, காமத்தோடு சேர்த்து இந்த 4 விகாரத்துக்கும் நீங்கள் விரதம் எடுப்பீங்களா? ஏன்னா முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையானவர்கள் பக்காவாக இருக்கிறீங்க, திடர் சங்கல்பம் வச்சுருக்கிறீங்க. அதேமாதிரி இந்த 4 விகாரத்துக்கும் சங்கல்பம் செய்யுங்க. ஸோ அதனால் இவங்க இப்படி செஞ்சாங்க, அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி சாக்கு போக்கெலாம் சொல்லக்கூடாது. பாபா அடிக்கடி சொல்கிறாரு, கோபப்படாதீங்க, அமைதியாக இருங்கன்னா அதை மறந்துடுறீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மற்றவங்க என்ன சொன்னாங்களோ அது ஞாபகம் இருக்குது, அதனால் நான் கோபப்பட்டுட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ இது சாக்குப்போக்கு சொல்கிறது தானே? சூப்பர் பாயிண்ட் இல்லை? பாபா சொன்னது ஞாபகம் இல்லை, மற்றவங்க சொன்னது ஞாபகம் இருக்கிறனால தானே உங்களுக்கு கோபம் வருது.
எதை மறக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க, எதை மறக்கவே கூடாதோ அதை மறந்துடுறீங்க. எதை மறக்கக்கூடாது? பாபா சொன்னதை, நான் ஆத்மான்றதை, ஆத்மாவுடைய சுய தர்மம் அமைதின்றதை, அதை சோதிக்கிறதுக்காக இந்த சங்கமயுகத்தில் தொடர்ந்து டெஸ்ட் பேப்பர் வரும்ன்றதை மறந்துடுறீங்க. டெஸ்ட் பேப்பராக பார்க்காம எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் சிக்கிக்கிறீங்க, கோபம் வந்துடுது. ஸோ அதனால் இந்த 3 விஷயங்கள் இல்லையா, அலட்சியம், சாக்குப்போக்கு சொல்கிறது, கவனக்குறைவு, இந்த 3 விஷயங்களை எனக்கு பிறந்தநாள் பரிசாக நிரந்தரமாக கொடுத்துடுங்க. திரும்ப அது எடுக்கக்கூடாது நீங்கள். அப்போ தானாகவே இந்த 4 விகாரத்தையும் ஈஸியாக கடந்து போயிடுவீங்கன்றார். மற்றபடி ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரமும் ஒவ்வொரு விதமாக இருக்க போது அதை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். அதை சந்திக்கிறதுன்னு எடுக்காதீங்க, டெஸ்ட் பேப்பர்னு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பிறவியில் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட் பேப்பருக்கான பலன் முழு கல்பத்துக்கு கிடைக்குது. அரை கல்பம் ராஜ்யபாக்கியம், அரை கல்பம் உங்களை கோயில் கட்டி பூஜை பண்ண போகிறாங்க. ஒரே பிறவியில் முழு கல்பத்துக்கான பிராப்தி கிடைக்கிது. அதுவும் இந்த ஒரு பிறவி கூட முழு பிறவி கிடையாது இல்லை. அப்படியே பிறந்த உடனே பாபா குழந்தை ஆகலை யாரும். 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, இன்னும் கூட வயசாகலாம் ஆகுறாங்க. அப்போ சின்ன பிறவி தானே இது, முழு பிறவி கூட இல்லை. இந்த சின்ன பிறவியில் இந்த டெஸ்ட் பேப்பரை எழுதுறதுக்கு தைரியம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக தைரியம் யார் வைப்பீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. முயற்சி பண்ணுறோம் பாபா, பார்க்குறோம் பாபா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க, 3-4 மாத குழந்தைங்க, பாபா குழந்தை 3-4 மாதம் ஆனவங்க சொல்கிற வார்த்தை. 70 வருஷம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் இதே தான் சொல்லிகிட்டு இருப்பீங்களா? நீங்கள் பாபாவுக்கு துணைவர்கள், உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி. ஸோ 70 வருஷம் பூர்த்தி ஆகுது. அப்போ உலகத்தினர் என்ன நினைப்பாங்க? 70 வருஷம் ஆகியிருக்குது இந்த இயக்கத்தில், இன்னும் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? பாபா கை உயர்த்த சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் கை உயர்த்திட்டும் மீண்டும் கவனக்குறைவு உடையவர்களாக மாறிடுறத பாபா பார்க்குறாங்க. ஸோ அதனால் பாபா கேட்குறாரு, என்ன நினைக்கிறீங்க? என்ன வேணாலும் நடக்கட்டும், மலை மாதிரி பரீட்சை வரட்டும், ஆனால் அந்த மலையை கூட பஞ்சு மாதிரி ஆக்கிடுவோம் அப்படின்ற திட்ட எண்ணம் வைக்கிறதுக்கு தைரியம் இருக்குதான்றார். என்ன ஆனாலும் அமைதி, பாபா பார்த்துக்குவார். இது டெஸ்ட் பேப்பர், நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு மேலே போயிடணும். அந்த டெஸ்ட் பேப்பர் வரும்போது தான் நீங்கள் அந்த பயிற்சியில் இருக்கிறீங்களா, அந்த பயிற்சியுடைய பலன் உங்களுக்குள்ளே இருக்குதா, ஆத்ம பலம் அடைஞ்சிருக்குதானே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மலை மாதிரி பிரச்சனையும் பஞ்சு மாதிரி ஆக்குவேன் அப்படின்னு தைரியம் வைக்கிறீங்களா? அந்த மாதிரி திட்ட எண்ணம் இருக்கணும். ஏன்னா நல்ல சங்கல்பம் செய்கிறீங்க. பாபா நீங்கள் சங்கல்பம் பண்ணும்போதெல்லாம் சந்தோஷம் அடைகிறார். ஆனால் என்ன நடக்குது? 70 வருடமாக செஞ்ச சங்கல்பத்தெல்லாம் ஏதோ லேசாக அலட்சியமாக விட்டுட்டீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் இவ்வளோ வருடம் உயிரோடு இருப்பீங்கன்னு நம்பிக்கை கிடையாது. அதனால் இந்த ஞானத்தின் ஆதாரத்தினால பாபா சொல்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நீண்ட கால கணக்கு இருக்குது இல்லை. அமைதினா எத்தனை வருடமாக நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்க, எத்தனை வருடம் தூய்மையாக இருந்தீங்க, இந்த கணக்கு இருக்குது. இப்போ செய்ய சொன்னால் டக்குன்னு பண்ணிவிடுவீங்க, ஆனால் நீண்ட கால கணக்கு இருக்குது, தொடர்ந்து அப்படியே இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன பிராப்தி விரும்புகிறீங்க? ராமர் சீதை ஆகிறதுக்கு யாரெல்லாம் தயார்? கையை உயர்த்துங்க, உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னா கை உயர்த்துங்களா? சிலர் உயர்த்திடுறாங்க. பாபா சொல்கிறார், அப்படி என்ன லக்ஷ்மி நாராயணன் ஆக மாட்டிங்களா? உடனே உஷாராய் கையை உயர்த்தலை. அப்போ பாபா சொல்கிறாரு, நீண்ட கால பாக்கியத்தை அடைய விரும்புகிறீங்க இல்லையா? நீண்ட கால ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது. அவங்க தான் நீண்ட காலமாக ராஜ்யம் பண்ணுறாங்க. ராமர் சீதையா நீண்ட கால ராஜ்யம் பண்ணுறாங்க. ஸோ அதை பெற விரும்புகிறீங்க தானே? அப்போ நீண்ட கால பிராப்தி இருக்குது தானே? அப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியிலும் நீண்ட கால பயிற்சி இருக்கணும் தானே? ஒவ்வொரு விஷயத்திலும், தூய்மையிலும் சரி, அன்பு, அமைதி, எதிர்கொள்ளும் சக்தி, எல்லாத்துலேயும் நீண்ட காலமாக மார்க் வாங்கி இருக்கணும் இல்லை? பாருங்கள், 63 ஜென்மமாக நரகத்தின் சமஸ்காரம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் உங்களை அறியாமல் அசுர சமஸ்காரம் வெளிப்படும்போது என்ன சொல்கிறீங்க? ஐயோ, அது என் கருத்து இல்லைங்க, என்னுடைய பாவனை இல்லைங்க, 63 சமஸ்காரம் அப்படி பண்ணிடுச்சிங்கன்னு சொல்கிறீங்க.
அப்போ நீண்ட காலத்துடைய கணக்கு நீங்கள் விரும்பாட்டினாலும் வந்துடுது இல்லை. அதே மாதிரி அடுத்த 2500 வருடத்துக்கு நீங்கள் பலனை அனுபவிக்கணும்னா இந்த ஒரு பிறவியில் எந்த அளவுக்கு ஆழமாக திட சங்கல்பம் இருக்கணும்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் வைக்கிற சங்கல்பத்தில் திடத்தன்மை இருக்கணும்னு யோசித்து பாருங்கள். இதை தான் பாப்தாதா பார்க்க விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த திடத்தன்மையில் தான் கவனக்குறைவு வந்துடுது. குறைவு இல்லை, வைராக்கியம் வருது, திடீர்னு மறந்துடுறீங்க. போக போக மறந்துட்டு என்ன பண்ணுங்க, சரி விடுங்க, அது அப்படி நடக்க தான் செய்யும். யார் அப்படி ஆயிட்டாங்க? சென்ட்ரலில் இருக்கிறவங்க இல்லை மதுபனில் இருக்கிறவங்க தான் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது மட்டும் நல்லா வருது குழந்தைங்களுக்குன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பாபா நோட்ஸே எடுத்து வச்சுருக்கிறாராம். குழந்தைங்களுக்கு எப்போல்லாம் தைரியம் இல்லையோ உடனே மகாரதிகளை வம்புக்கு இழுக்கிறாங்களாம். மகாரதிகளே இந்த தப்பு பண்ணுறாங்க, அவங்களே கோபப்பட்டாங்களாம். நான் மதுபனில் எனக்கு தெரிஞ்சவர் சொன்னார், அப்போ நான் செஞ்சால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, மகாரதியே இருந்தாலும் எப்போ ஸ்ரீமத்துக்கு புறம்பான காரியத்தை செய்கிறாங்களோ, பலகீனத்தின் வசமாகறாங்களோ, அப்போ அவங்க மகாரதியே கிடையாது. ஏன் மகாரதி பேரை கெடுக்குறீங்க? அப்படி மகாரதி அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி தன்னுடைய பலவீனத்துக்கு நியாயம் கற்பிக்கிறது தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறதுன்றார். ஏன்னா உங்களுக்கு மற்றவங்கள பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் உங்களை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப தைரியம் வேணும். அதனால் பாபா கணக்கு வழக்கம் முடிக்கிற பரிசை எனக்கு கொடுங்கன்றார். உங்கள் கணக்கு புத்தகத்தை முடிங்க. இந்த பலவீனம் சாக்கு போக்குடைய கணக்கு வழக்குடைய புஸ்தகம் ரொம்ப பெருசாக இருக்குது. அவ்வளோ பலவீனங்கள் இருக்குது, அவ்வளோ சாக்கு போக்கு வேறு சொல்கிறீங்க. அந்த கணக்கெல்லாம் முடிங்க முதல்ல. அதனால் நாம் செய்தே காட்டுவோம், பணிந்தே ஆகணும், மாறியே தீரணும், மாற்றத்தின் விழாவை கொண்டாடியே தீரணும் அப்படின்னு யாரெல்லாம் புரிஞ்சிருக்கிறீங்க, அந்த அளவுக்கு திட்ட சங்கல்பம் செய்கிறீங்க, அவங்க கை உயர்த்துங்கன்ற. ஸோ திடமான சங்கல்பம் இருக்கணும், புத்திசாலித்தனமான சங்கல்பம் இல்லை. இந்த நேரம் பாபா குஷிப்படுத்திட்டு அப்புறம் மறந்துடுறது கிடையாது. ஸோ திட சங்கல்பத்தோட தானே கையை உயர்த்துனீங்க. ஸோ மதுபனை சார்ந்தவர்கள் உயரமாக கையை உயர்த்துங்க. ஏன்னா முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, பாபாவுக்கு பக்கத்தில் உட்கார்ற வாய்ப்பு கிடைச்சிருக்குது இல்லையா. ஸோ அதனால் முதல்ல இருக்கவும் செய்யணும். இதில் நீங்கள் முதன்மை இடத்தில் வரணும், இந்த சங்கல்பம் வைக்கிறதுலையும் பலகீனத்தை அழிக்கிறதுலையோன்றார் பாபா. ஸோ பாபா இன்றைக்கி கேட்ட பரிசு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல. கவனக்குறைவு, அலட்சியம், சாக்குப்போக்கு சொல்கிறது, இதை கொடுக்க சொன்னார். ஏன்னா பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் கிடையாது. லவ் யூ பாபா. சூப்பராக சொல்கிறாரு பாருங்கள். ஏன் இந்த பரிசு உங்ககிட்ட கேட்டிருக்காருன்னா, நீங்கள் ஒருத்தர் கிடையாது. நீங்கள் கொடுத்தா அப்படியே கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. யார் தெரியுமா? உங்கள் ராஜ்யத்தில் வரக்கூடிய உங்கள் ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்களுடைய ராயல் பிரஜைகள், துவாபர யுகத்திலிருந்து உங்களுடைய பக்தர்கள், அதுவும் 3 விதமான பக்தர்கள், சதோ ரஜோ தமோ குணமான 3 விதமான பக்தர்கள். ஸோ அப்போ உங்களுக்கு பின்னாடி நீண்ட வரிசை இருக்குது, ஒருத்தர் கிடையாது. உங்கள் கோயிலில் எத்தனை பேர் போகிறாங்க. இது இல்லாமல் ராஜ்யத்தில் வரவங்களையும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரஜைகள், இத்தனை பேரும் நீங்கள் மாறினா மாறுவாங்க. நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாம்ன்றது பாபாவுக்கு பொருந்தாது, நமக்கு பொருந்தும். அதனால் நீங்கள் அதனால தான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். செம சூப்பர் பாயிண்ட் இது இல்லையா? லவ் யூ பாபா. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே உங்கள் வரிசையில் இருக்கிறவங்க, உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து அப்படியே செய்வாங்க. நீங்கள் சாக்குப்போக்கு சொல்கிறீங்கன்னா உங்கள் பக்தர்கள் அதிக சாக்குப்போக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராமண பரிவாரமும் கூட நீங்கள் என்ன தலைகீழான காரியம்லாம் செய்கிறீங்களோ அதை அப்படியே காப்பி அடிக்கிறதுல புத்திசாலியாக இருக்கிறாங்க. அதனால தான் மகாரதியே பண்ணுறாங்க, நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் இப்போ திட்ட சங்கல்பம் வைங்க. சமஸ்கார மோதல் ஏற்பட்டாலும் சரி, சுபாவத்தில் வேறுபாடு வந்தாலும் சரி. அடுத்தது பலவீனமானவர்களை பற்றிய விஷயம் சொல்கிறாரு. யாராவது யாரை பற்றியாவது பொய்யான விஷயத்தை சொன்னால், பொய்யை கேட்கும் பொழுது எனக்கு அவ்வளோ கோபம் வருது பாபான்னு சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் மொட்டையாக முடிச்சிருக்கிறார் இல்லையா, அது என்னென்னா, என்ன சமஸ்கார மோதல் வந்தாலும் எது ஆனாலும் சரி, நான் அலட்சியமாக இருக்க மாட்டேன், கவனக்குறைவாக இருக்க மாட்டேன், சாக்குப்போக்கு சொல்ல மாட்டேன், 5 விகாரத்தை அம்சம் கூட இல்லாமல் அழித்தே தீருவேன் அப்படிங்கிறது. சரி, அடுத்தது 3வது விஷயமாக, பொய் சொன்னால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பாபான்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, மற்றவங்க பொய் சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் உண்மையானவரா இல்லையான்றதை பாபா செக் பண்ணுறார், மற்றவங்களையும் அவர் பண்ணிக்க போகிறார். அதனால் அதை ஒரு சாக்காக வச்சுட்டு கோபப்படக்கூடாது. உண்மையான தந்தை உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஒரு பக்கம் முழு பொய்யான உலகமும் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த தந்தை உங்கள் கூட இருக்கிறார். அப்போ உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது இல்லையா? பாபா எந்த பக்கமோ அந்த பக்கம் வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா பாபாவே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஸோ அவங்க பொய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அது பொய்யாகவே இருக்கட்டும். நீங்கள் ஏன் அதுக்கு கோபப்பட்டு அதை பெருசாக்குறீங்க? ஏன்னா இதை ஒரு சாக்கு பாக்கா சொல்லி நீங்கள் கோபப்படுறது பாபாவுக்கு பிடிக்கல. இது நடந்துச்சு பாபா, அது நடந்துச்சு பாபா, அதனால தான் பாபா இது பண்ண அது பண்ண இது பண்ண அது பண்ண, இந்த பாட்டை முடிக்கணுன்றார். எது நடந்தாலும் அது நல்லதாக தான் நடந்துச்சு, நல்லது தான் நடக்கும், இனியும் நல்லதே நடக்கும். ஸோ நாம் நல்லா தான் இருப்போம், மற்றவர்களையும் நல்லவர்களாக மாற்றுவோம். நல்லது நல்லது நல்லது, இந்த பாட்டை மட்டும் பாடுங்கள். அது கெட்டதாக நடந்துச்சு அதனால தான் கோபப்பட்டேன், இல்லை, அது நல்லதாக தான் நடந்துச்சு, எல்லாத்துலேயும் நன்மை இருக்கும் இல்லையா? அதுலேயும் என்னால் அமைதியாக இருக்க முடியுதான்னு செக் பண்ணுறதுக்காக அது நடந்துச்சு, அவ்வளோதான். ஸோ இதை தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஊனமானவனை பார்த்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்பாங்க, இவன் ஏன் இப்படி பிறந்தான், இவன் செஞ்ச பாவமா இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? அதுக்கு இயேசு சொல்லுவார், இது இவனுடைய பாவமும் கிடையாது, அப்பா அம்மாவுடைய பாவமும் கிடையாது, கடவுளுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இது நடந்தது இல்லையா? ஏன்னா அங்கே ஊனமாக இருக்கிறது ஒரு கெட்ட விஷயம் இல்லையா? கெட்ட விஷயத்தை பார்க்கல, அதுலேயும் நல்லதை பார்க்குறாரு, அதுலேயும் நன்மை இருக்குது. ஏன்னா இதன் மூலமாக கடவுளுடைய மகிமை வெளிப்படுது. எப்போ? நீங்கள் நல்லதாக பார்க்கும் பொழுது கடவுள் நம்மளை எப்படி வளர்த்து இருக்கிறார் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அப்படி புரிஞ்சுக்கணும். நாங்களும் நல்லவனாகத்தான் இருப்போம், மற்றவர்களும் நல்லவர்களாகத்தான் ஆக்குவோம். ஏன்னா நாங்கள் நல்லவர்களாகத்தான் பார்ப்போம், அனைத்து விஷயத்தையும் நல்லதாக தான் பார்ப்போம். இந்த பாட்டு பாடுங்க. இந்த பாட்டு பிடிச்சிருக்குதா? சாக்கு போக்கு முடிச்சிடுவீங்களா? கை உயர்த்துங்க, 2 கையும் நல்லா அசைங்க. இதை வெளியில் ஒவ்வொரு இடத்துல சென்டரில் பார்க்கலாம், வெளிநாட்டில் பார்க்கலாம். எல்லோரும் கை அசைங்க. நல்லது. ஸோ இப்படி நான் மாறி தீருவேன் அப்படிங்கிற அந்த சுய மாற்றத்திற்கான கைத்தட்டுங்க. எல்லோரும் ஜோராக கைத்தட்டினாங்க, நல்லது. இப்போ எல்லோரும் ஒரு திட்ட சங்கல்பத்தில் உட்கார சொல்கிறார். ஒரு நிமிஷத்துக்கு அந்த சங்கல்பத்தின் சொரூபமாகவே உட்கார சொல்கிறார். அது என்ன சங்கல்பம் அப்படின்னா, எப்பெல்லாம் சாக்குப்போக்கு அலட்சியம் கவனக்குறைவு வருதோ அப்போ திட்ட சங்கல்பத்தின் மூலம் நான் அதை அழித்து நீண்ட காலத்துக்கான சேமிப்பு கணக்கை நான் சேமிப்பேன். ஏன்னா இந்த கவனக்குறைவு இதெல்லாம் என்ன ஆகுது, சேமிப்பு கணக்கை அழிச்சிடுது. அதனால் சேமிப்பு கணக்கை அழிக்கக்கூடிய இந்த அலட்சியத்தை, சாக்குப்போக்கை, கவனக்குறைவை நாம் அழித்து சேமிப்பு கணக்கை அதிகரிக்கணும் அதிகரிப்பேன் அப்படிங்கிற திட்ட சங்கல்பத்தில் இருங்க பார்ப்போன்றார். என்ன வேணாலும் நடக்கட்டும், எதையும் பார்க்காதீங்க. ஆனால் நான் பாபாவுடைய இதய சிம்மாசனதாரியாக ஆகியே தீரணும் அப்படின்னு தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தை விட்டு இறங்கவே கூடாது. அப்போ தான் எது நடந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் இல்லையா? அப்படி இறங்காமல் இருக்கிற குழந்தை தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்துலையும் உட்கார முடியும், நாளைக்கு உலக ராஜ்ய சிம்மாசனத்துலையும் உட்கார முடியும். அதனால் என்ன நடந்தாலும் இதய சிம்மாசனதாரியாக ஆகியே தீரணும், உலகத்தின் சிம்மாசனதாரியாகவும் ஆகியே தீரணும். இந்த திட சங்கல்ப ஸ்வரூபத்தில்
எல்லோரும் உட்காருங்கன்ற. சூப்பர் இல்லை? அந்த நாராயணனாகவே உணருங்க எப்போவுமே. ஸோ அப்படியும் பண்ணலாம். அடுத்தது வரதானம் வரும்போது உங்களுக்கு புரியும். வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, எல்லைக்குட்பட்ட ஆசைனா என்னன்னே தெரியாத நிலை அடையிறதுக்கு பேர் தான் தபஸ்வி மூர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்கிறார். எதையுமே பெறணுன்ற ஆசையே இருக்கக்கூடாது, அந்த எண்ணம் கூட இருக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அல்ப காலத்துக்காக அவங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் சதா காலத்திற்கும் அவங்க இழக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தபஸ்வி ஸ்வரூபமாக ஆகிறதுக்கு மிகப்பெரிய தடையே இந்த அல்பகால ஆசைகள் தான். கரெக்டு தானே இல்லையா? ஒரு பாபா நினைவிலே மூழ்கிய நிலையில் நிலைக்க விடாமல் தடுக்கிறது என்ன? இதை பார்க்கணும், அதை கேட்கணும், இதை பண்ணணும், இவங்களோட பேசணும், இந்த அல்பகால ஆசைகள். ஸோ அதை அழிச்சிடணுன்றார். அப்போ தபஸ்வி மூர்த்தியாக நான் இருக்கிறேன்னு நீங்கள் நிரூபணம் கொடுங்கன்றார். எப்படி நிரூபிக்கிறது? எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கிறது. எல்லைக்குட்பட்ட மதிப்பு, கௌரவம் இதெல்லாம் அடையணுன்ற ஆசையை முற்றிலும் தியாகம் செய்து விதாதா ஆகுங்கள். அப்படி தியாகம் செய்வதனால்தான் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. இல்லாட்டினா எதிர்காலத்தை இழக்கிறீங்க. ஸோ இதை புரிஞ்சுட்டு நான் எதிர்காலத்தை உருவாக்குபவன் அப்படிங்கிற சமஸ்காரத்தை எப்போ நீங்கள் எமர்ஜ் பண்ணுறீங்களோ அப்போ மற்ற சமஸ்காரம் எல்லாம் தானாக அழிஞ்சிடும் இல்லையா? உங்களுடைய 5000 வருடத்தின் விதியை நீங்கள் உருவாக்குறீங்க. இந்த அல்பகால ஆசையில் அதை மோசமாக ஆக்கிடாதீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்குறார். ஸ்லோகன். ஆக்சுவலாக இதை இன்னொன்றும் பண்ணலாம். கோயிலில் அம்மன் சிலை, விஷ்ணு சிலை, இவங்களாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க இல்லையா? ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வள்ளல் ஆகிற அந்த சமஸ்காரம் கொடுக்கறதுலையே கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நான். சக்திகளை, குணங்களை அந்த சொரூபத்திலே நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா அடையணுன்ற எண்ணமே வராது. அப்போ மற்ற சமஸ்காரம் எல்லாம் தானாகவே உள்ளடங்கி போயிடும். ஸ்லோகன். ஸோ நீங்கள் செய்கிற கர்மத்துக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த பலனை அடையணுன்ற அந்த சூக்ஷ்ம விருப்பம் இருக்குது இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சேவை செய்கிறீங்க, பாராட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விருப்பம் வைக்கிறது கூட பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரின்றார். ஏன்னா நம்ம இப்போ செய்கிறது எல்லாமே இப்போதைக்கு கிடையாது, சொர்க்கத்தில் அடைவதற்காக இப்போ சேமித்து வைக்கிறோம். இப்போவே நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா ஸோ மற்றவர்கள் புகழணும்னு நினைக்கிறது இப்போவே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செய்கிறது இப்போதைக்கு கிடையாதுன்னு பாபா சொல்கிறார். இதோடைய பலன் உங்களுக்கு அங்கே தான் கிடைக்கும்ன்றார். இங்கேயே கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்கும், அதோட முடிஞ்சு போச்சு. அங்கே கிடைக்காது, இழந்துடுவீங்க. ஸோ அதுதான் வரதானமும் சரி, அதுக்கு முன்னாடியும் பாபா சொல்லியிருந்தார் இல்லையா? அவ்யக்த இஷாரா, பாபாவுடைய நினைவு கொழுந்து விட்டு எரியணும் இல்லையா? அதுதான் ஜுவாலா ரூபம். எப்போ அப்படி ஆகுதோ அப்போ தான் உங்களுடைய பாவத்தையும் அழிக்க முடியும், மற்றவர்களுடைய பாவத்தையும் அழிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பாபா நினைவிலேயே யார் மூழ்கி இருக்கிறாங்களோ அவர்கள் மூலமாக மற்ற நிறைய ஆத்மாக்களுடைய அந்த பலவீனம் எல்லாம் அவர்களை விட்டு போயிடும்ன்ற இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கோயிலுக்கு போகும்போது அந்த பலவீனமான எண்ணங்கள்லாம் டக்குன்னு மறைஞ்சிடும். ஜடச்சிலைக்கு முன்னாடியே இவ்வளோ சக்தி இருக்குன்னா உயிரோட்டமாக நீங்கள் இருக்கிறதுடைய நினைவு தான் அந்த சிலை. ஸோ அப்போ உயிரோட்டமாக நீங்கள் பாபா நினைவிலே மூழ்கி இருக்கும்போது தான் மற்றவர்களுடைய பலகீனம் தூர போயிடும்ன்ற. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சுவாசமும் பாபா கிட்டேருந்து பிரியவே கூடாது. நானும் பாபாவும் எப்போவுமே இணைஞ்சிருக்கிறேன், ஒரு வினாடி விடாமல் அப்படி இருக்கணும். சாதாரண நினைவே இருக்கக்கூடாது இல்லையா? பாபா நானும் இணைந்து உலகத்தில் உள்ள அனைவரின் பாவத்தையும் நீக்கிறேன், அனைவரின் பலகீனத்தையும் நீக்கிறேன், இந்த ஒரு நினைவு தான் இருக்கணும். அதுதான் ஸ்நேகம் மற்றும் சக்தி, இந்த 2 ரூபமும் இணைஞ்சு இருக்கணும் இல்லையா? மற்றவர்கள் மீது அன்பு இருக்குது, அதே நேரத்தில் விலகியும் இருக்கிறோம். விலகி இருக்கும்போது தான் சக்தி ரூபமாக இருக்க முடியும். இது 2ம் இணைஞ்சு இருக்கணும் எப்போவுமே. இதன் மூலமாக தான்
பாவங்களை அழிப்பவர் ஆக முடியும். செம பவர்ஃபுல் அவ்யக்த முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.